ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சிக்கன் ரெசிபி தான். இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே. சிக்கன் 65 பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து வச்ச சிக்கன் 65ல் நம்ம மசாலா ரெடி பண்ணி நம்ம வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி பண்ண போகிறோம். ஸோ அது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டில் இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரெசிபி போடலான்றக்காக நீங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம சிக்கன் கிரேவி இன்றைக்கி வந்து பிராய்லர் சிக்கன் தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் செய்ய 65 தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 65 செய்ய தேவையான மசாலா நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 65 நம்ம பண்ண போகிற மசாலாலாம் போட்டு எப்போது நம்ம எப்படி பண்ணுவோமோ அதேமாதிரி 65 தேவையான மசாலா போட்டு நம்ம மசாலா போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வறுத்து அரைக்க வேண்டிய பொருள் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு. ஃபஸ்ட் நம்ம 65 தேவையான மசாலாலாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுக்குவோம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுக்க தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், அந்த தயிரையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்துக்கலாம். பெப்பர் தூள், ஜீரகத்தூள் எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். நல்லா ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 65க்கு எப்படி நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற வச்சு பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். நல்லா ஃபஸ்ட்டு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா ஃபுல்லாக நமக்கு மிக்ஸ் ஆகணும். சிக்கனில் ஃபுல்லாக நல்லா ஊற வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்ம 65 பண்ணாலுமே அதுக்கப்புறம் நம்ம கிரேவியை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் 15 மினிட்ஸ் ஊறினா போதும். ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கோம் நம்ம வறுத்து அரைக்க போகிறது. ஸோ நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம போட்டிருக்கோம். சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய், தனியா நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கூடாது, ஏன்னா கசப்பு ஸ்மெல் வந்துடும் நமக்கு. சாப்பிடும்போது அந்த கசப்பு மாதிரி டேஸ்ட் இருக்கும். லைட்டாக வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு பேன் எடுத்துக்கோ, நம்ம 65 பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு மசாலா கொஞ்சம் ஊறி போயிடுச்சு. நம்ம 65 பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கன் எல்லாம் நம்ம அந்த பேனில் போட்டு நம்ம ஒவ்வொன்றும் இதையுமே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம நார்மலாக 65 எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டு 1 பை 1 போட்டு ரொம்ப நம்ம 65 மாதிரி ஃப்ரை ஆகணும் கிடையாது. ஒரு அரை வேக்காடு வெந்துச்சுனாலும் போதும். நல்லா வெந்துச்சுன்னா திருப்பி விட்டுக்கலாம் நம்ம சிக்கனை ஃபுல்லாத்தையுமே. சிக்கன் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் நம்ம குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம போட்டு இதேமாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் 65 பண்ணி நம்ம கிரேவி வைக்கிறது. அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 65ஓட டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம கிரேவி பண்ணும்போது அந்த பொடியை அரைச்சி போடுற அந்த டேஸ்ட்டுமே இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தரும். இது நல்ல மீல்ஸ் நம்ம சாப்பிடும்போது சைடிஷாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இருக்கிற பேனில் கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருக்கும். அந்த எண்ணெய் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை இருக்கிறது அதே எண்ணெயிலே கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் நல்ல இஞ்சி கொஞ்சம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டே நல்லா அந்த ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, 2 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த இஞ்சியும் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நம்ம எடுத்து வச்சுக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணும்போது வேறு போட்டிருக்கோம் நம்ம சிக்கன் 65க்கும் வேறு. இது நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக நம்ம போடுறோம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
நம்ம வறுத்த வச்சு ஆற வச்சுருந்தோம், அந்த நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த பொடி பண்ணதையும் நம்ம இந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொரிச்ச சிக்கன் எடுத்து நம்ம இப்போ இந்த ஃப்ரை பண்ணுற அந்த மசாலாவில் சேர்த்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். நம்ம அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இல்லை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனும் அந்த தண்ணியும் நம்ம ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவில் ஊறும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டுமே கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம 65 பண்ணுற கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் கிரேவிக்கு நம்ம உப்பு போடல, இப்போ தான் நம்ம போடுறோம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அடுப்பை ஸ்லோலே வச்சு நல்லா வேக விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா ரெடியாக இருக்கும். நமக்கு கிரேவியும் அந்த சிக்கனுமே நல்லா ஒரு கொதித்து நமக்கு ஒரு தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆகிடும். நம்ம குக் பண்ணும்போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷு செய்யும் போதுமே. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மெல் வருது. நல்ல குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நல்ல ஒரு சைடிஷ் இது. நம்ம எல்லா ஃபுட்டுக்குமே சாப்பிட்லாம். ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுமாதிரி ரைஸு எல்லா மீல்ஸுக்குமே வெஜிடேரியன் மீல்ஸுக்கு சைடிஷாக நான்வெஜ் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. 65 பண்ண அந்த கிரேவி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ கொத்தமல்லி தழைகள் லைட்டாக தூவிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். செம்ம டேஸ்ட்டில் இன்றைக்கி சிக்கன் 65 வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா மசாலாலாம் ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.